بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தௌஹீதின் எழுச்சி என்கிற ஒரு தலைப்பு இந்த மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே தமிழகத்திலே கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் ஏகத்துவ பிரச்சாரத்தையும் தூதுத்துவ பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து சென்று எப்படிப்பட்ட எழுச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கின்றான் என்பதையும் அதனால் ஏற்பட்டிருக்கிற புரட்சியும் வளர்ச்சியை பற்றிய பல்வேறு வரலாற்று தகவல்களையும் உங்களுக்கு விளக்கிச் சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தௌஹீது என்கிற கொள்கை குடிகொள்ள துவங்குகிற பொழுது, பிறகு அவருடைய இல்லத்திற்கு இந்த பிரச்சாரம் முன்னெடுத்து வைக்கப்படுகிற பொழுது, அதையும் தொடர்ந்து சமுதாயத்திலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர் எடுத்துரைக்கிற பொழுது சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொண்டதற்கு பிறகுதான் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும். அந்த எழுச்சியை அல்லாஹுவுடைய கிருபையால் நாம் அடைய வேண்டுமென்றால் இந்த ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடியவர் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்ல வேண்டிய செயல் திட்டங்கள் என்ன என்பதை தங்களுடைய கவனத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு. முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்கிற இந்த கொள்கையை ஒருவர் ஏற்றுக்கொண்ட உடனேயே அவரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான ஒரு அம்சம் அந்த கொள்கையிலே உறுதியோடு இருக்க வேண்டும். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சத்தியத்தை பற்றி எடுத்து சொன்னதற்கு பிறகு சொல்கின்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த. நபியே, உனக்கு எந்த கொள்கை எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ பின்பற்றுவதில் மிக உறுதியோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய முதன்மையான ஒரு அம்சம். அதனால் தான் அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலேயே மிக தெளிவாக மிக உறுதியோடு யார் இருக்கிறார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறை நம்பிக்கையோடு அந்த கொள்கை உறுதியையும் சேர்த்து சொல்கிறான். ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானாரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி ஹைரன், இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. லா அஸ்அலுஹு அஹதன் கைரக்க உ பாதக்க,
அதற்கு பிறகு உங்களுக்கு அடுத்து இஸ்லாத்தை பற்றி நான் யார்கிட்டையும் கருத்து கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் சொல்லுகிற தகவல் ஒட்டுமொத்த இஸ்லாத்தை உள்ளடக்கியதாக எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல், நீ சொல்லு. எப்படி சொல்லணும்? ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹுவை நம்பிக்கொண்டேன், சும்மஸ்தகிம், அப்படி சொல்லிட்டீல அதுல உறுதியாயிரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இந்த ஏகத்துவவாதி தன்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய முதல் அடிப்படையான பாடம். நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் மிக தெளிவாக மிக உறுதியோடு இருக்க வேண்டும். இந்த கொள்கையை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றுவதற்காக, நம்மை அடக்கியாள்வதற்காக, நம்மை ஏமாற்றுவதற்காக, அசத்தியத்தை நம்மிடத்திலே புகுத்துவதற்காக எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் பின்வாங்கி விடாத அளவிற்கு, நிலை குலைந்து விடாத அளவிற்கு, தடுமாறி விடாத அளவிற்கு இவனிடத்திலே தடம்பதிக்கக்கூடிய வகையிலே உறுதி பூண்டவனாக இருக்க வேண்டும் இந்த கொள்கையிலே. இரண்டாவது என்ன? இந்த கொள்கையை ஒருவன் ஏற்றுக்கொள்வானேயானால் அவன் பல சோதனைகளை சந்தித்தாக வேண்டும். பல்வேறு சோதனைகளை சந்தித்ததற்கு பிறகுதான் இந்த கொள்கை மிகப்பெரிய எழுச்சிக்கு வரும். அது ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். அப்ப இந்த கொள்கைவாதி ஒவ்வொருவனுமே எத்தனையோ வகையான சோதனைகளை எதிர்கொண்ட பிறகுதான் இந்த சமுதாயத்தில் இந்த ஏகத்துவத்தால் ஏற்படுகிற எழுச்சியை உலகம் பார்க்க முடியும். என்னமோ நம்ம ஒரு மெசேஜ் போட்டோம், ஒரு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி விட்டோம், இதோ எங்கள் கொள்கை எழுச்சி பெற்று விட்டது என்ற ஒரு அளவுகோலை வைக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. முதல்ல அந்த கொள்கையை ஏற்கணும், அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கிறதே, நம்முடைய பெற்றோர்கள் எதிர்ப்பார்கள், நம்முடைய பிள்ளைகள் எதிர்ப்பார்கள், நம்முடைய சொந்தங்கள் பகைப்பார்கள், நம்முடைய ஊரே சேர்ந்து ஊர் நீக்கம் பண்ணும், ஜமாத்தில் புறக்கணிப்பார்கள், தூக்கி எறிவார்கள், திருமண தப்தரில் பதிவு செய்ய இடம் தர மாட்டேன் என்று மறுப்பார்கள், அடக்கத்தலத்தில் உனக்கு இடம் கிடையாது என்று நம்மை புறக்கணிப்பார்கள். பலதரப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதே, என்னடா இது இப்படி ஒரு கொள்கை என்று நினைத்து விடக்கூடாது. இந்த ஏகத்துவ கொள்கை என்றால் அதற்கு ஒரு பியூட்டி இருக்கிறது. இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டால் சோதனைகள் கண்டிப்பாக வரும். வந்தால் வரலாம் என்றல்ல, வரும். அதை நீ எதிர்கொண்டு ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல நபுலு வன்னக்கும் பிஷையின், எப்படியாவது எதையாவது வைத்து உங்களை நாம் சோதித்தே தீர்வோம். மினல் ஹௌஃபி, அது பயமாக இருக்கலாம், வல் ஜூஇ, பசியாக இருக்கலாம், ஒன் அக்ஸிம் மினல் அம்வாலி, செல்வத்தின் வீழ்ச்சியாக இருக்கலாம், வல் அன்ஃபுசி, உயிரிழப்பாக இருக்கலாம், வஸ்ஸமராத்தி, விளைநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கலாம், வ பஷ்ஷிரி சாபிரின், இங்கே சகித்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். இப்படியெல்லாம் நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கட்டத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். வருகிறார், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ சத்தியத்தை ஏற்க போகிறாயா, இந்த தௌஹீதை ஏற்க போகிறாயா, தெரிந்து கொள்ளு, பள்ளமான இடத்தை நோக்கி வெள்ளம் வந்து விழுவதை போல உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். பொறுத்து கொள்வாயா, சகித்து கொள்வாயா? பொறுத்துக்கிறேன், அப்பவா உள்ள கூப்பிட்டார்கள் ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி இஸ்லாத்தில் ஒருவன் தன்னை இணைத்துக் கொள்வானே ஆனால் அவன் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், பல சோதனைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். அந்த சோதனைகளை எதிர்கொண்டதற்கு பிறகுதான் அது சாதனைகளாக மாறும் என்பதை ஒவ்வொருவனும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகான ஒரு முன்னோடியாக ஆக்கியிருக்கின்றான். ஃபத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே, இந்த இப்ராஹிமுடைய மார்க்கம் இருக்கிறதே அதை பின்பற்று. அசத்தியத்திலிருந்து சத்தியத்தின் பக்கம் சாய்ந்து கொண்டாரே அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று. ஏன்? அவருடைய வாழ்க்கை தான் இந்த ஏகத்துவ எழுச்சிக்கான ஒரு இலக்கணமாக இருந்தது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக ஒட்டுமொத்த ஊர் சனமே சேர்ந்து அவரை உதாசீனமாக பேசினார்கள். எதிர்கொண்டார். பெற்றோர் அவரை விரட்டி அடித்தார், எதிர்கொண்டார். அந்த நாட்டினுடைய அரசாங்கமே அவரை தூக்கி வீசியது நெருப்பு குண்டத்திலே, எதிர்கொண்டார்.
இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டால் எதிர்ப்புகள் வரும், சோதனைகள் வரும், அது சகஜம். அதை எதிர்கொண்டால் தான் பிறகு எழுச்சி வரும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து வைத்தார்களே, அந்த இப்ராஹிமை பின்பற்றி என்று நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். நபிகளாருக்கும் கூட ஒரு ஆச்சரியம் இருந்தது. உதாரணத்திற்கு, அந்த மக்காவிலே ஹிரா என்ற பகுதியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலிலே சந்தித்து விட்டார்கள். சந்தித்த உடனேயே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற இறைவசனங்கள் வந்துவிட்டது. தூதராக்கப்பட்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை அழைத்து சென்று வரக்கா பின் நௌஃபல் இடத்திலே கொண்டு செல்கிறார்கள். வரக்கா பின் நௌஃபல் அவர்கள் நபி அவருடைய நிலைமையை பார்த்துவிட்டு பிறகு சொன்னார்கள், இந்த சமுதாயத்தவர்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள், உங்களை சமூக பகிஷ்காரம் செய்வார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாதா என்று வரக்கா பின் நௌஃபல் அவர்கள் ஒரு ஆதங்கப்பட்டாரே. அப்பொழுது நபிகளார் கூட ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், இந்த சமுதாய மக்களா என்னை எதிர்க்க போகிறார்கள்? இவர்களா என்னை புறக்கணிக்க போகிறார்கள்? ஆமாம், அதான் நடக்கும். எதிர்க்கப்பட்டார்கள். எந்த காபத்துல்லாவை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சிறுபிராயத்திலே அதை கட்ட வேண்டும் என்பதற்கு செங்கற்களை சுமந்தார்களோ, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவில் நுழைய முடியாத அளவிற்கு புறக்கணிக்கப்பட்டார்களே, எதிர்க்கப்பட்டார்களே. அவர்களுடைய உயிருக்கு விலை பேசப்பட்டதே, தலா 100 ஒட்டகங்கள் என்று. அவரை சிறைபிடிக்கலாமா, படுகொலை செய்யலாமா, அல்லது நாடு கடத்தலாமா என்று சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டதே. பிறகு தப்பித்து தலைமறைவாகி அங்கே அகதியாக மதீனாவிற்கு போனாரே, இத்தனை சோதனைகள் வருமா என்று ஆச்சரியத்தோடு எதிர்கொண்டார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், சுன்னத மன் கத் அர்சல்னா கபலக மிர் ருசுலினா. நபியே, வராது நினைச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் பல சோதனைகள் வந்தது. அதற்கு பிறகுதான் இந்த எழுச்சி வரும். இது நம்முடைய வழிமுறை. இந்த மாதிரியான வழிமுறையில் தான் இஸ்லாம் வளரும். நீங்களும் பல சோதனைகளை சந்திப்பீர்கள், அதை எதிர்கொள்வீர்கள். இதற்கு மாற்றமாக வேற விதமாக இஸ்லாம் கிடைக்காது உங்களுக்கு. இந்த வழிமுறையில் எந்த மாற்றமும் இருக்காது. எதிர்ப்பு வரும், சோதனை வரும், அடி வரும், ஊர் நீக்கம் வரும், அதற்கு பிறகு எழுச்சி வரும். இதைத்தான் நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். எனவே இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நாம் ஏற்றிருக்கிற இந்த கொள்கையை எதிர்த்து மிகப்பெரிய சோதனைகளை இந்த உலகத்தில் சந்திப்போம். அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ் சொல்லி தந்திருப்பது சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையான எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள். சில நேரங்களில் மிகப்பெரிய சங்கடத்திற்கு ஆளானார்கள். காபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள், தொழுகிறார்கள். அந்த நேரத்திலே இறை தூதர் அவர்களுடைய தொழுகையை உதாசீனப்படுத்தி ஊரே கைகொட்டி சிரிக்கிறது. ஒட்டகத்தினுடைய அந்த கருப்பையாக அந்த மலக்குடலை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். நபிகளாருடைய மூச்சு திணறக்கூடிய வகையிலே உக்பா பின் அபி முஅய்த் என்பவன் கழுத்திலே போட்டு இருக்குகிறான். எதிர்கொண்டார்கள், சங்கடத்திற்கு ஆளாகவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் தாயிஃப் என்ற நகரத்திற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் தனக்கு தெரிந்தவராக வேண்டப்பட்டவராக இருக்கிறார். அவரை சந்தித்து அந்த மன்னரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊரிலே தாவா செய்து விடலாம் என்று தாயிஃப் நகரத்திற்கு நபிகளார் சென்றார்கள். அந்த நண்பர் கைவிட்டு விட்டார், கை நழுவி விட்டார். அதனால் மிகப்பெரிய அவமானத்திற்கு ஆளாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சங்கடத்திற்கு ஆளானார்கள். வரலாற்றிலே நபி அவர்கள் உஹது யுத்தத்தின் பொழுது கடவாய்ப்பல் உடைக்கப்பட்டதே, அந்த துன்பத்தை விட இந்த தாயிஃபின் பொழுது அவர்கள் சந்தித்த அவமானம் இருக்கிறதே. எல்லோரும் கைகளை விட்டார்களே, எல்லோரும் அவர்களை காலை வாரி விட்ட ஒரு தருணத்திலே நபி அவர்கள் ஒரு அவமானப்பட்ட நிலையிலே ரொம்ப தலைகுனிந்தவராக வந்து நின்றார்களே, அந்த மாதிரியான சங்கடத்திற்கு நபி அவர்கள் ஆளாயிருக்கிறார்கள். இது போன்ற பல கட்டங்களை அவர்கள் சந்திக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், ஃபஸ்பிர் கமா சபர உலில் அஸ்மி மினர் ருசுல். தூதரே, நபியே, இதற்கு முன்னால் உறுதிமிக்க இறை தூதர்கள் எவ்வளவு சகித்து கொண்டிருந்தார்கள், எவ்வளவு பொறுத்து கொண்டிருந்தார்கள். நீங்களும் பொறுத்து கொள்ளுங்கள். பிரச்சனை வரும், துன்பம் வரும், விமர்சனம் பேசுவார்கள், கேவலமாக உங்களை திட்டுவார்கள், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அல்லாஹ் சொல்லுகிறான்,
ஏன்? இதற்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் அவ்வளவு சங்கடங்களை எதிர்கொண்டார்கள். நம்மெல்லாம் நினைப்போம், ஒரு ஊர்ல ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம், ஊர் நீக்கத்தை அறிவிக்கிறார்கள். பிறகு ஒரு வாடகை கட்டிடத்திலே ஒரு மர்க்கஸை அமைக்க போகிறோம், அந்த வாடகை கட்டிடத்திற்கான உரிமைதாரரிடத்திலே போய் மிரட்டுகிறார்கள், இடத்தை காலி செய்ய வைக்கிறார்கள். மீறி ஒரு சொந்த இடத்தில் காட்டு பகுதியில் போய் ஒரு மர்க்கஸை அமைப்பார்கள், எரித்து பார்க்கிறார்கள். அதையும் மீறி ஆண்களும் பெண்களும் கூடுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற சகோதரர்களை அச்சுறுத்துகிறார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் என்று நாம் நினைக்கின்றோம், பயப்படுகின்றோம். ஆனால் ஏதோ ஒரு ஊரில் இந்த பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பதற்கு கொள்கை சொந்தங்கள் கொள்கை குன்றுகளாக குவிந்து விடுகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பல விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது அல்லாஹ் சொன்னான், உறுதி மிக்க இறை தூதர்கள் பல சங்கடங்களை சந்தித்தார்களே, அதை போல நீனும் பொறுத்துக்கொள், சகித்துக்கொள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த இறை தூதர்கள் எப்படிப்பட்ட சங்கடங்களை சந்தித்தார்கள்? கடந்த காலங்களில் வாழ்ந்த அந்த நபிமார்கள் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லுகிற காரணத்தினால் அந்த மக்கள் எல்லாம் அவர்களை போட்டு அடித்தார்கள். முகங்களிலே அப்படியே ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. உடலில் மற்ற இடங்களில் ஏற்படுகிற காயத்தை விட முகத்திலே அடித்து முகங்களில் வடிகிற ரத்தத்தை கூட அந்த நபிமார்கள் துடைத்துவிட்டு அல்லாஹு மகுஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா இந்த சமுதாயத்தை நீ மன்னித்து விடு, அவர்கள் ஒன்றும் அறியாத காரணத்தினால, அறியாமையின் காரணத்தினால் என்னை போட்டு இப்படி அடிக்கிறார்கள் இறைவா என்று சகித்து கொண்டார்களே, அந்த அடித்தவர்களுக்கு கூட ஆதரவாக பேசினார்களே, அப்படிப்பட்ட உறுதிமிக்க இறை தூதர்களை போன்று நீ பொறுத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யத்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எதிர்கொண்ட பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளாமல் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பௌசாவு, அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டது, வர்ராவு துன்பங்கள் ஏற்பட்டது, வஸுல்சிலு இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்பட்டார்கள், தூக்கி வீசப்பட்டார்கள். பொறுத்து கொண்டார்களா இல்லையா? அல்லாஹ்வின் உதவியை எதிர்பார்த்தார்களா இல்லையா? அதே போல் உன்னை நோக்கி இந்த சோதனைகள் வரும், நீனும் பொறுத்து கொள்ள வேண்டும். இது ஏகத்துவவாதிக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான ஒரு அம்சம். அந்த சகிப்புத்தன்மை எந்த அளவிற்கு வெளிப்படுத்த வேண்டும்? ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் செய்கிற கொடுமை தாங்க முடியவில்லை, அவர்கள் படுத்துகிற வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா கேட்டார்கள். அப்பொழுது ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அரவணைக்கிறது போல, ஒன்று திரட்டுவது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை ஒருங்கிணைத்து சொன்னார்கள், தோழர்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹுவை தவிர எவனும் கடவுள் இல்லை என்கிற இந்த ஏகத்துவத்தை சொன்னதற்காக கழுத்துவரை புதைக்கப்பட்டார்கள். ரம்பங்களால் அவர்களுடைய தலை 2 கூறாக ஆக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறவில்லையே. நபி அவர்கள் ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே மனிதன் சந்திக்கின்ற மிகப்பெரிய வேதனையில் ஒன்று அது. ஒருவனை ஓங்கி அடிக்கிறார்கள், கட்டி வைத்து மிதிக்கிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள், கை கால்களை உதறி அசைத்தாவது வேதனையை வெளியேற்றி விடலாம். கழுத்து வரை புதைத்து கொண்டு அனைவரும் பெரிய ஜாம்பவான்களை போன்று தெரிவான். ஏன்? இவனுடைய மண்டை மட்டும்தான் தரையிலே தெரியும். இப்படி பார்த்தானே ஆனால் ஒரு யானை வருகிறது என்ன நினைப்பான், ஒரு படை வருகிறது என்ன நினைப்பான், ஏறி மிதித்து விடுவார்களோ என்று கதறுவான், பதறுவான். ஒரு ரம்பத்தை கொண்டு வந்து தலை மீது வைத்தால் எப்படிப்பட்ட ஒரு பதட்டம். அறுக்க ஆரம்பிக்கிற பொழுது துடிதுடிக்கின்ற உடல் அசையாது, பூமிக்குள்ளே புதைந்திருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களா? இந்த மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி ஓடிவிட்டார்களா? இல்லையே. அதே போல் நீங்கள் இருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல இரும்பு கம்பிகளால், இரும்பு சீப்புகளால் உடல் கீறி கிழிக்கப்படுகிறது, தோளும் அதோடு சேர்ந்து நரம்பு மண்டலங்களும் இழுக்கப்படுகிற பொழுது கூட, பிராண்டப்படுகிற நேரத்தில் அவர்களுடைய ஈமான் நிலை குலைந்ததா? இல்லையே.
நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வார்த்தையாக சொல்கிறார்களே, இந்த ஏகத்துவம் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய எழுச்சியை, அந்த கோட்டையை தொட வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவனும் இந்த எதிர்ப்புகளில் சகிப்புத்தன்மையோடு நடந்து காட்ட வேண்டும். அடுத்த ஒரு அம்சம், இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சந்திக்கின்ற எதிர்ப்புகள் 2 வகை இருக்கும். அடிப்பார்கள், மிதிப்பார்கள், நேரடியாக வந்து தாக்குதல் நடத்துவார்கள். ஒரு கூட்டம் நடத்துகிற பொழுது 50 பேர் என்றால் 500 பேர் வந்து அந்த கூட்டத்தை சிதறடிக்க செய்வார்கள். காவல்துறையிலே போய் பொய் வழக்கு போட்டு நமக்கு எதிராக நம்மை சிறையில் அடைக்க பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட பல வகையான எதிர்ப்புகள் ஒரு வகை. இன்னொரு எதிர்ப்புகள் என்ன, நம்மை பற்றி உதாசீனமாக, கேவலமாக, நம்முடைய உள்ளமெல்லாம் புண்படக்கூடிய வகையிலே, நம்மை கலங்க வைக்கக்கூடிய வகையிலே, கதிகலங்க செய்யக்கூடிய வகையிலே, இந்த சமூக வாழ்க்கையில், பொது வாழ்க்கையிலிருந்து நாம் ஓடிவிடலாமே என்று நினைக்கக்கூடிய வகையிலே ஒரு டார்ச்சர், ஒரு மென்டல் டார்ச்சராக ஒரு வகையான ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்து திணிப்பார்கள். சொத்து சேர்த்து விட்டார்கள், குர்ஆன் என்றார்கள், ஹதீஸ் என்றார்கள். இப்பொழுது அவர்கள் போடுகிற சட்டை பல ஆயிரக்கணக்கான ரூபாய். அவர்களுக்கு நீச்சல் குளங்கள் இருக்கிறது, கோடி கோடியாக சொத்து சேர்த்து கொண்டார். பிஜே வந்தார், இயக்கம் நடத்தினார், இன்றைக்கு பெரிய கடை வைத்து விட்டார், சொத்துக்கு சொந்தக்காரர் ஆகிவிட்டார், கோடீஸ்வரர் ஆகிவிட்டார். எல்லா மக்களுடைய காசு. எப்படி பேசுகிறார்கள்! இப்படி எத்தனையோ வகையான விமர்சனங்கள், அவமானப்படுத்தி அவர்களை பற்றி அலங்கோலமாக பேசி அவர்களுடைய இல்லத்து பெண்களை பற்றி ஒரு மானங்கெட்ட தகாத வார்த்தைகளை எல்லாம் பிரயோகம் செய்து இந்த சமுதாயத்தில் தௌஹீது பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல ஒருத்தம் வரக்கூடாது பேசுவார்கள். ஒரு சில ஊர்களிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சகோதரன் என்ன பேசுகிறார்கள், ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசல்ல உங்களுக்கு என்னடா வேலை? எப்படி? நபிகள் பெருமானார் அவர்கள் காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜிதில்லா, பள்ளிவாசலில் பெண்கள் அனுமதி கேட்டால் அவர்களை அனுமதி கொடுங்கள், தடை செய்து விடாதீர்கள், தடுத்து விடாதீர்கள் என்று சொன்னார்களே. இந்த நபி வழியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பெண்கள் பள்ளிக்கு வருகிறார்கள், இங்கே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விபச்சார விடுதி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மை பற்றி ரொம்ப விரசலாக பேசிய கூட்டம் எத்தனை பேர் அவமானப்படுத்துகிறார்களே. அதையும் காது கொடுத்து கேட்டுவிட்டு எப்படி ஒரு பெண் தன்னுடைய வீட்டை தாண்டி படி தாண்டி பள்ளிக்கு வருவாள்? இப்படி பேசுவார்கள். இது நடக்கும். இது இன்று நேற்று அல்ல, எல்லா காலகட்டத்திலும் நடக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்பிர் அலாமா யகூலூன், அவர்கள் எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் சரி நீ சகித்துக்கொள், பொறுத்துக்கொள். வஹ்ஜுரும் ஹஜ்ரன் மலி ஜமீலா, அவர்களை அப்படி கண்ணியமான முறையில் கண்டுக்காம போய்கிட்டே இரு. இந்த மார்க்கத்தை சொல்கிற பொழுது 4 பேர் 4 விதமா பேசிக்கிட்டே இருப்பான். நீ எதை செய்தாலும் குறை சொல்வார்கள், கண்டுக்காத. மாநாடு போட்டா ஏன் இப்படி பண்ணாங்க, இதுக்கே அவ்வளவு செலவு, பொதுக்கூட்டம் போட்டா ஏன் இதுக்கு அந்த செலவு, 10 பொதுக்கூட்டம் போற ஒரு மாநாடு போட்டா என்ன என்று கேட்பார்கள். ஒரு மாநாடு போட்டால் பார்த்தீர்களா எவ்வளவு வெட்டி செலவு, அதற்கு பதிலாக 50 தெருமுனை கூட்டம் போடலாமே, எல்லோருக்கும் தாவா செய்யலுமே. எதை செய்தாலும் பேசுவார்கள். நம்முடைய பிரச்சாரம் யாரிடத்திலும் எடுத்து சொல்லக்கூடாது, எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்கு தொடர்ச்சியான விமர்சனங்கள் வரும். கண்டுகொள்ளாமல் பொறுத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லி, இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்களிடத்தில் சில வாசகங்களை நீங்கள் செவி கேட்பீர்கள். ஒ மினல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா, இணை கற்பித்தவர்கள் கூட உங்களை கேவலமான முறையில் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் உங்களை விமர்சிக்கத்தான் செய்வார்கள். இப்ப இஸ்லாத்தை கொச்சையாக முகநூற்களிலே பதிவு செய்யக்கூடியவன், பரப்பிவிடக்கூடியவன் என்ன பேசுகிறான்? எப்படிப்பட்ட வார்த்தைகள்! நாமெல்லாம் பாகிஸ்தான்காரர்கள், பன்றிஸ்தான்காரர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் பைத்தியங்கள், மூடர்கள், பன்றிகள் என்று நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். நபிகள் பெருமானாரை கொச்சையாக பேசுகிறார்கள். மானங்கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலே பரப்பி கொண்டிருக்கிறார்களே. இதை நபிகள் வாழ்கிற காலத்திலும் அவமானப்படுத்தி பேசினார்களே. அல்லாஹ் சொல்கிறான், இறை நிராகரிப்பாளர்கள், வேதக்காரர்கள், இணை வைப்பாளர்கள், இந்த கேடுகட்டவர்களிடமிருந்து கெட்ட அருவருக்கத்தக்க விமர்சனம் வரும். வயின் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுத்து கொண்டால், அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இதுதான் உறுதிமிக்க காரியமாக இருக்கும். இதுதான் நீங்கள் முன்னெடுத்து செல்கிற ஒரு வெற்றி பயணமாக இருக்கும்.
இது ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் இருக்க வேண்டும். ஏதோ 4 பேர் உதாசீனமாக அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கி ஓடுனா எழுச்சி வராது, அது வீழ்ச்சியை தான் ஏற்படுத்தும். அதற்கடுத்து என்ன, இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட கலக்கத்திற்கு ஆளாகிறார்கள். நாமெல்லாம் நினைத்துக் கொள்கிறோம், பலரும் நம்மை எதிர்க்கிறார்கள், நம்மை திட்டுகிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் ஏற்படுகிற பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கிறது. இது தலைமையின் கவனத்திற்கு கூட சென்றடையாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இது மேலிடத்தில் யாருக்கும் செல்லவில்லையே, இருந்தாலும் பல்லை கடித்து கொண்டு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. நம்முடைய குடும்பத்தில் பேசுகிறோமே, வரதட்சணை வாங்கக்கூடாது என்றால் பைத்தியக்காரனை போன்று நம்மை விமர்சனப்படுத்துகிறார்கள், ஒரு ஏமாளியை போன்று கிண்டல் அடிக்கிறார்கள். அல்லாஹ் என்று சொன்னால் நக்கலாக பார்க்கிறார்கள். வீட்டில் நுழைகிற பொழுது சர்வ சாதாரணமாக நுழைகிற பொழுது வளமையாக பார்க்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒரு பிரார்த்தனை செய்கிற பொழுது நம்மை ஒரு கிறுக்கனை போன்று பார்க்கிறார்கள். இதன மாதிரியான எத்தனை மார்க்கத்தை எடுத்து சொல்கிற நேரத்தில் சில உறவினர்கள் இருக்கிறார்கள், வாயை திறந்து வெட்டிடுவோம், வெளியே போடா அப்படின்றாங்க. சில உறவினர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் 1 மணி நேரம் காது கொடுத்து கேட்டுவிட்டு எல்லாம் சரிதான், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா, வேலையை பாடுறா போடா என்று சொல்வார்கள். சில பேர் இருக்கிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு இப்போ துடிக்கிற வயசு, ஒரு 50 வயசு ஆகட்டும், அப்புறம் வந்து சொல்லு என்று அனுப்பிவிடுவார்கள். சில பேர் இருக்கிறார்கள், நீங்கள் சொல்றது சரிதாங்கன்னு சொல்லிவிட்டு அவர்களுடைய கொள்கையில் தெளிவாக பாவத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பேருடைய நடவடிக்கைகளை பார்த்தால் ஒரு மனம் புண்படுமே. இதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்காம இருக்கான்னு நினைச்சிருக்கிறோமா? அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். நமக்கு உதவி புரியக்கூடியவனாக, நமக்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலகது நஅலமு அன்னக யலீகு ஸதுருக பிமா யகூலூன். தூதரே, அவர்கள் உன்னை எப்படியெல்லாம் பேசுகிறார்களோ அந்த விமர்சனத்தை எல்லாம் கேட்டு அதை பற்றி நீ நினைத்து உன் உள்ளம் எவ்வளவு கலங்கி கொண்டிருக்கிறது என்பதை திட்டவட்டமாக எனக்கு தெரியும். கவலைப்படாத, நீ தைரியமா இறங்கி பிரச்சாரம் செய். அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலும் என்ன இருக்க வேண்டும்? நாம் கொண்ட கொள்கையை எவை எதிர்த்தாலும் சரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இரு. இந்த சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அதே போல இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், சில பேர் இருக்கிறார்கள், மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், அர்ப்பணிப்பே இருக்காது. நாங்கள் ஒரு இன்செட் களையாதவர்கள், ஒயிட் காலர்ஸ். எங்களுக்கு இந்த இஸ்லாம் எதில் பிடித்திருக்கிறது? தர்கா வழிபாடு இல்லை, ஓகே. ஆனால் இதே கொள்கையை கொண்டு போய் இணை வைப்பாளர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, பிரச்சனையை சந்திங்க, எதிர்கொள்ளுங்க, இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. வரதட்சணை வாங்குறது கூடாது, அந்த திருமணங்களை புறக்கணிங்க, இதெல்லாம் எங்களுக்கு முடியாது. எங்கள் குடும்பத்தில் பலரையும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய வரும். மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அது தவறு என்று வாய் சொல்லி எடுத்து பேசுவது எங்களுக்கு கூடாது, உறவு உடைந்து போடும். அதை நாங்கள் செய்ய மாட்டோம். நபிகளாருக்கு மாற்றமாக அவனுடைய தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜக்காத் இருக்கும், மதுகபை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். இது தெளிவான வழிகேடு, இது இஸ்லாத்தில் இல்லாது, இப்படிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்ல வேணாம். போக போக அவர்களே புரிந்து கொள்வார்கள். நாம் வாய் மூடி மௌனமாக தான் இருக்கணும். நம்ம இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டோமா அது போதும். இதற்காக ஒரு முள்ள தூக்கி எடுத்து வைக்க மாட்டான். இந்த மாதிரியாக சிலர் இருக்கிறார்கள். இவர்களால் இந்த தௌஹீதிற்கு அவமானம் தான் ஏற்படுமே தவிர மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடைத்து விடாது. இந்த மாதிரியான எண்ணத்தில் உள்ளவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், ஏகத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளோமையானால் அல்லாஹ்விடத்திலே ஒரு வியாபார ஒப்பந்தத்தை பேசி இருக்கின்றோம். என்ன ஒப்பந்தம்? இன்னல்லாஹ் இஸ்தரா மினல் மூமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்னலஹுமுல் ஜன்னah. இறை நம்பிக்கை கொண்டவர்களிடத்திலே அல்லாஹ் விலை பேசி விட்டான். என்ன தெரியுமா? உன்னுடைய உயிரை கொடுத்தாக வேண்டும், உன்னுடைய சொத்துக்களை நீ இழந்தாக வேண்டும். நீ இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாய், நீ உன்னுடைய உயிரை கொடுக்க நேரிடும், எதிர்கொள்ள வேண்டும். நீ இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாய், இந்த மார்க்கத்தினுடைய வரம்புகளின்படி நடப்பதன் மூலம் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழக்க வேண்டிய வரும். நீ இதை செய்தால் உனக்கு சொர்க்கத்தை தருவேன். இதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை எதிர்கொண்ட ஒரு ஏகத்துவவாதி அந்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் பூர்த்தி செய்யக்கூடிய, அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு சிறந்த இறை நம்பிக்கையாளன் அப்படித்தான் இருப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மினல் மூமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலை. இறை நம்பிக்கை கொண்டவரிடத்திலே சில பேர் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் என்ன ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அதை நிறைவேற்றுபவர்கள். وَمِنْهُمْ مَنْ قَلَى نَحْبًا. சில பேர் அதை நிறைவேற்றி விட்டார்கள். وَمِنْهُمْ مَنْ يَنْتَظِرُ. சில பேர் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு தருணம் வராதா? அல்லாஹ்வுக்காக என் சொத்துக்களை இழப்பதற்கு ஒரு நேரம் வராதா?
அல்லாஹ்விற்காக என்னுடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடைய போகிறது, படைத்தவனுக்காக அந்த ஒரு தருணம் அமையாதா என்றுதான் காத்து கொண்டிருப்பார்கள். வமா பத்தலு தபுதீலா, இதற்கு மாற்றமான நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த ரெண்டு தியாகம் ஒவ்வொருவனிடத்திலும் இருக்க வேண்டும். தியாகத்தில் தான் இந்த ஏகத்துவம் வளரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தர்மத்திற்காக, அதர்மத்திற்கு எதிராக, அசத்தியத்திற்கு எதிராக யுத்த களத்தை சந்தித்து ஒருவேளை கொல்லப்பட்டால், பிறகு அல்லாஹ் எனக்கு ஒரு உயிரை கொடுத்தால், மீண்டும் இந்த மார்க்கத்திற்காக போய் என்னுடைய உயிரை இழப்பதற்கு தயாராக வந்து நின்று மீண்டும் கொல்லப்பட்டால், இப்படி ஒவ்வொரு தருணத்திலும் இந்த மார்க்கத்திற்காக நான் ரத்தம் சிந்தி கொல்லப்பட வேண்டும் என்றே நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று நபிகளார் சொன்னார்களே, அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை இருக்க வேண்டும். இதற்காக நாம் என்ன ஒதுக்கி இருக்கின்றோம்? சில நேரங்களிலே ஒரு மர்கஸ் தூரமாக இருக்கும், 5 வேளை தொழுகை, அங்கே வந்து தொழுவதற்கு ரொம்ப சடைவாக இருக்கும். அங்கே வந்து ஜுமாவிலே ஒன்று திரள்வதற்கு சடைவாக இருக்கும். ஒரு ஊரிலே மிக கடுமையான எதிர்ப்பாக இருக்கும். அங்கே திரண்டு வந்தால் அந்த ஊர் மக்களிடத்தில் ஏகத்துவ எழுச்சிக்கு ஒரு உத்வேகமாக இருக்குமே என்பதில் ஒருவன் நேரத்தை ஒதுக்கி வருவதற்கு அவ்வளவு பெரிய பாரமாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, உயிரை கொடுப்பதற்கு நீ தயாராக வந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஏகத்துவம் வளரும். எந்த அளவிற்கு ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலே ஒரு கிராமவாசி இஸ்லாத்தை ஏற்கிறார். அவருக்கு என்று சில உதவி பொருட்களை நபி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஏன்னா இஸ்லாத்தை ஏற்று வந்த உடனேயே குடும்பத்தார் கைவிட்டு விடுவார்கள், ஆதரிக்க ஆள் இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, உதவி பொருளை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கிராமவாசி அதை கொண்டு வந்து நபிகளாரிடத்திலே கொடுத்து விட்டு, அல்லாஹ்வின் தூதரே, இதற்காக நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? இதற்கு வரல. நான் எதற்காக இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு. உங்கள் தலைமையிலே ஒரு யுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த யுத்த களத்திலே இறங்கி அந்த இரத்த வெள்ளத்திலே எதிரிகளுடைய ஈட்டி என்னுடைய தொண்டையை பதம் பார்ப்பதை நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். மார்க்கத்திற்கு உயிர் கொடுக்க வந்திருக்கிறேனே தவிர இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அப்படித்தான் வந்திருப்பாய், ஆனால் அது நடக்கும், போயிட்டு வந்துட்டாங்க. பிறகு ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அதிலே சில ஜனாசாக்கள் கிடப்பில் இருக்கிறது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஒவ்வொரு சடலத்தையாக எடுக்கிறார்கள், சில நபித்தோழர்கள் எடுக்கிறார்கள், கொண்டு போய் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும், அடுத்தடுத்த பணிகள் இருக்கிறது. அந்த மாதிரி கட்டத்தில் நபி அவர்கள் தேடிக்கொண்டு வருகிறார். ஒருவருடைய தொண்டையிலே எதிரிகளுடைய அந்த ஈட்டி பதம் பார்த்திருக்கிறது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், இவரு அவரா? அன்றைக்கு ஒரு நாள் வந்து கேட்டார்ல, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிரை இழக்க தயார் வந்து அவரா? ஆமா அப்படின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவா, இவர் உன்னையே ஈமான் கொண்டார், உனக்காகவே இந்த களத்திற்கு வந்திருக்கிறார், உனக்காகவே உயிரை கொடுத்திருக்கிறார், இவர் உனக்காகத்தான் உயிர் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் சொன்னார்களே. அப்படிப்பட்ட உயிரை கூட நான் இழப்பதற்கு தயார் என்று வந்தால்தான் இந்த ஏகத்துவம் எழுச்சி பெறும். இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டும். ஒருவர் பெட்டி கடை வைத்திருக்கிறார், பீடி சிகரெட் விற்பனை செய்கிறார், சத்திய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார், தௌஹீதில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். பிறகு சொல்லித் தரப்படுகிறது, இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது, பாவமான காரியத்திற்கு துணை போகக்கூடாது, இதை விற்பனை நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் யோசிக்கிறார், இந்த பீடி சிகரெட்டுக்காகத்தான் கடைக்கு வரான், வியாபாரம் நடக்கிறது, இதை ஒரே அடியா விட்டுட்டோம்னா மொத்த கடையும் திவாலாயிருமே, அடுத்து யார் நமக்கு சோறு போடுவா? இங்கே இறை நம்பிக்கையில் ஏற்பட்ட குளறுபடி, கோளாறு. இவன் நினைக்க வேண்டும், அல்லாஹ் தடை செய்திருக்கிற அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை தேவையில்லை, அதை புறக்கணித்தவனாக வர வேண்டும். சொத்தை அழிந்து விடுமா? இல்லை. ஆனால் அதை புறக்கணிக்க ஒருத்தன் யோசிக்கிறான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலே மக்காவிலிருந்து சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மதீனாவுக்கு போனார்களே, எதை விட்டு போனார்கள்? சொந்தங்களை விட்டு போனார்கள், சொத்துக்களை விட்டு போனார்கள். அதிலே சுஹைப் என்கிற ஒரு நபித்தோழர், அவர் ஊரை விட்டு போகிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். மக்காவாசிகள் அவரை சுற்றி வளைத்து கேட்கிறார்கள், என்ன ஊரை விட்டு போறீங்களோ, ஹிஜ்ரத் பண்றீங்களோ, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மதீனாவுக்கு போறீங்களோ, நீ உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக போறதா இருந்தா, மார்க்கத்துக்காக போறதா இருந்தா, நீ சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் இங்க விட்டுட்டு நீ தனியா போ, பாப்போம்.
நீ எல்லாத்தையும் ஏன் எடுத்துக்கிட்டு போற? நீ அல்லாஹ்வுக்காக தானே போற, அவ்வளவுத்தையும் விட்டுட்டு போ பார்ப்போம். இப்போ ஒரு சோதனை, சொத்துக்களா அல்லது என்னுடைய ரப்புல் ஆலமீன் மீது உள்ள நம்பிக்கையா உரசி பார்க்க வேண்டிய ஒரு தருணம் வந்து விட்டது. அவர் சொன்னார், மக்களே, நான் என் சொத்துக்களை எல்லாம் விட்டு சென்றால் என்னை அனுப்பிடுவீர்களா? தாராளமா அனுப்பிடுவோம். இன்னி ஊஷஹீதுக்கும், நான் என்னுடைய சொத்துக்களை இறைவனுக்காக இப்பொழுது விட்டு செல்கிறேன் என்பதற்கு உங்களையே அல்லாஹ்வின் முன்னிலையில் நான் சாட்சியாக்குவேன். போய்விட்டார். இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தான் இந்த தௌஹீதின் எழுச்சிக்கு பின்னணியில் அது அமைந்திருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்டவரிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அதே போல ஏகத்துவவாதிகளிடத்திலே இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் விடாமுயற்சி. நாம் இந்த கொள்கையை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அனைவரும் இந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட வேண்டும். முஹம்மது ரசூலுல்லா ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கிறோம். நபி வழி நடப்போம், மதுகபை ஒழிப்போம். மதுகப் ஒழிக்கப்பட்டு மூட நம்பிக்கைகள் புதைகுழிக்கு சென்று நபிகளாருடைய வழிமுறையே எல்லா மக்களிடத்திலும் குடிகொள்ள வேண்டும் நினைக்கின்றோம். என்ன செய்வோம்? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், சில வருடங்கள் பிரச்சாரம் செய்து விடுவோம். அதோடு முடித்துக் கொண்டோமே ஆனால் நம்முடைய ஈமானில் குறை இருக்கிறது என்று பொருள். இதில் ஒரு விடாமுயற்சி வர வேண்டும். தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஓய்வே கிடையாது. நாம் சாய்ந்து விடாத அளவிற்கு, ஓய்ந்து விடாத அளவிற்கு இந்த கொள்கையை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை 100 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஒரு விடாமுயற்சிக்கான ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். பகலிலே செய்தார், இரவிலே செய்தார், தனிமையிலே செய்தார், கூட்டத்திலும் செய்தார், ரகசியமாகவும் சொன்னார், பகிரங்கமாகவும் சொன்னார். எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ, ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, பல 100 வருடங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறாரே. அவருடைய விடாமுயற்சியை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் இந்த இறை தூதரை அனுப்புகிறான் தூதராக. நபிகளாரை பற்றி சொல்கின்றான், ஓ இன்னலக்க ஃபின்னஹாரி சபஹன் தவிலா, தூதரே உனக்கு பகலில் நீண்ட நெடிய ஒரு வேலை இருக்கிறது. ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்ற பணி இருக்கிறதே, அது ஒரு நீண்ட நெடிய வேலை பகல் இருக்கிறது, போய் பாரு. இது ஒரு டியூட்டி, ஃபுல் டைம் ஒர்க் மாதிரி இறை தூதருக்கு அல்லாஹ் கொடுத்தானே. அதனுடைய விளைவாகத்தான் 23 ஆண்டுகளில் அந்த காபா, அந்த மக்கமா நகரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி, அந்த எழுச்சி ஏற்பட்டது. நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். எவ்வளவு பேர் நபி அவர்களை வரவேற்றிருப்பார்கள்? ஒரு ஊரில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் தன்னுடைய ஊரில் வாழ முடியவில்லை என்பதற்காக இன்னொரு ஊருக்கு உள்ளே புகுந்து போகிறான். அங்கே யாருமே இந்த கொள்கை ஏற்றிருக்க மாட்டார்கள். அதை அறிமுகப்படுத்த வேண்டும், பிறகு எதிர்ப்பை சந்திக்க வேண்டும், பிறகு அங்கிருந்து ஊர் நீக்கம் செய்யப்படலாம் அல்லது அங்கே அங்கீகாரம் வழங்கப்படலாம்னு பல பிரச்சனை இருக்கிறது. நபி அவர்கள் மதீனாவிற்குள் நுழைகிற பொழுது எவ்வளவு பேர் அவர்களை வரவேற்றார்கள்? 500க்கும் மேற்பட்ட அன்சாரி தோழர்கள் என்றால், இந்த 500க்கும் மேற்பட்ட அன்சாரி தோழருடைய உள்ளத்தில் இந்த இஸ்லாம் என்ற பேரொளி எப்படி பதிந்தது? நபி அவர்கள் அதற்கு முன்னால் அனுப்பினார்களே, முஸா பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இளைஞர், அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் கண் தெரியாதவர். இந்த 2 பேர் மதீனாவிற்குள் சென்று செய்த ஒரு பிரச்சாரத்தினுடைய எதிரொலி. அங்கே அசாத் பின் சுராரா இருக்கிறார், உசைத் பின் ஹுலைர் இருக்கிறார். இந்த முக்கியமான அன்சாரி தோழர்களுடைய ஒத்துழைப்பின் எதிரொலி. அங்கே 50, 100, 200, 300, 500க்கும் மேற்பட்ட தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு சில மாதங்களில். எப்படிப்பட்ட விடாமுயற்சி! அந்த விடாமுயற்சி தான் ஒவ்வொரு ஏகத்துவவாதி இடத்திலும் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நபி அவரிடத்தில் இருப்பார்கள். அதனால் தான் ஹதீஸ் விவரங்களை அறிவிக்கிற பொழுது 7000த்திற்கும் மேற்பட்ட செய்திகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவ்வளவு தொடர்பு ரசூலுல்லாஹ்விடத்திலே. அதிகமான நேரங்களில் நபி அவரிடத்தில் இருந்தாலும் கூட நாம் எந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சுவன பூஞ்சோலையில் நுழைய போகிறோமோ அதில் என்னுடைய தாயும், என்னுடைய தந்தையும், என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய சொந்தமும் உள்ளே நுழைய வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அந்த அபூ ஹுரைராவுக்கு இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு ஒரு தாயார் இருக்கிறார். அவருடைய தாயாரிடத்திலே தினசரி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் அபூ ஹுரைரா அவருடைய உடல் தோற்றத்தில் பார்த்தால் தட்டுனா கீழே விழுந்து விடுவார். சில நேரங்களில் உமர் அவர்களை சந்திப்பார்கள். உமர் லைட்டா நெஞ்சில் ஒரு தட்டு தட்டி டொப்புன்னு கீழே விழுந்துடுவார். அவ்வளவு பலவீனம், மனதில் அவ்வளவு பலம். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலே தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், தூதரை பின்பற்றுங்கள் என்று.
ஒரு கட்டத்தில் இவன் தொல்லை தாங்க முடியல என்று அவருடைய தாயார் நபிகள் பெருமானாரை பற்றி மிக கீழ்த்தரமாக திட்டி அனுப்பிவிட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்கிற மனம் இல்லாததால் கலங்கி கண்ணீர் வடித்து நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். இறை தூதரே, என்னுடைய தாயாரின் நேர்வழிக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க கேட்டார்கள். ஏன் அவ்வளவு தொடர் முயற்சி செய்கிறோம்? இன்னைக்கு நபிகளாரையே அவமானப்படுத்தி பேசி அனுப்பிவிட்டார்கள், மனசு தாங்கல. இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இணை வைப்பாளர்களுக்கு நேர்வழி கேட்டு பிரார்த்தனை செய்யலாம், பாவ மன்னிப்பு தான் கேட்க முடியாது. ரசூல்லா கேட்டாங்க, அல்லாஹு மஹ்தி உம்மா அபி ஹுரைரா, இறைவா அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நீ நேர்வழி காட்டு கேட்டார்கள். பிறகு அபூ ஹுரைரா அவர்கள் விட்டார்களா? சனிய எவ்வளவு தடவை சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது, ஜென்ம புத்திய செருப்புல அடிச்சாலும் திருந்தாது என்று ஒதுங்கி கொண்டாரா? என்ன செய்தார்? மீண்டும் போய் பிரச்சாரம் செய்கிறார். அந்த கட்டத்தில் அவருடைய தாயார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். மிகப்பெரிய ஆனந்தம். முன்னால் கவலையில் அழுத அபூ ஹுரைரா ஆனந்தத்தில் கண்ணீர் வடித்து ஓடுகிறார் நபிகளாரிடத்திலே. அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக என் தாயாருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார்களே, அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சகட்டம் என்ன? இவ்வளவு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி என்ன, ஒரு எழுச்சி என்ன? நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை என் தாயார் ஏற்றிருக்கிறார். என்னை 10 மாதம் சுமந்து என்னை பெற்றெடுத்து எனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தெடுத்தாலே அவள் நரக கொள்ளிக்கட்டையாக மாறவில்லை, சொர்க்கத்தின் பூஞ்சோலைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்கிற மகிழ்ச்சி. அது மாதிரியான ஒரு எழுச்சியை ஒருவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் விடாமுயற்சி இருக்க வேண்டும். அந்த விடாமுயற்சியின் விளைவாகத்தான் இந்த சமுதாயத்தில் ஏகத்துவ எழுச்சி பெறும் என்று நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு ஏகத்துவ இடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தைரியம் இருக்கணும். கோழைத்தனம் இருக்கக்கூடாது. சகிப்புத்தன்மை இருக்கலாம், ஆனால் அசத்தியவாதி நம்மை எதிர்க்கிறார்கள் என்றால், நம்மிடத்தில் கேள்விகள் கேட்கிறார்கள் என்றால், நம்மை கிடுக்கு பிடிக்க பார்க்கிறார்கள் என்றால் அவர்களை எதிர்கொண்டு பதில் சொல்வதற்கு தயவுதாட்சணை இல்லாமல் நாம் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து விட்டார்கள், எதிர்த்து விட்டார்கள், ஊர் நீக்கம் செய்து விட்டார்கள், சமரசமாகி விடலாமே, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமே, விட்டு கொடுத்து விடலாமே என்று போனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அதுல எவன் என்னை கம்பல்சரி பண்ணாலும் சரி, வலியுறுத்தினாலும் சரி, அழுத்தம் கொடுத்தாலும் சரி, ஆட்டி படைக்க நினைத்தாலும் சரி, அடங்க மாட்டேன், அடங்க மறுப்பேன், அத்துமீறுவேன் என்று வர வேண்டும். எப்படி? அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா, நபியே முஹம்மதே, நான் தான் உனக்கு குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றேன். ஃபஸ்பிர் லிஹுக், தீர்ப்பு வரும் வரை கொஞ்சம் பொறுத்து கொண்டிரு. அதற்கு பிறகு அந்த இறுதியிலே குறிப்பிடுகின்றான், வலா துத்தில் மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா, இந்த காஃபிர்கள், இந்த இறை நிராகரிப்பாளர்கள், இந்த பாவிகள், இவர்கள் யாருக்கும் நீ கீழ்ப்படிந்து விடக்கூடாது, சரண்டர் ஆயிராத, சரணாகதி ஆயிராத என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் ஒரு தைரியம். அசத்தியவாதிகள் எவ்வளவு கோடி பேர் வந்தாலும் சரி, நாங்கள் ஒரு ஜோடியாக இருந்தாலும் கூட சரி பரவாயில்லை, 2 பேராகவோ 4 பேராக இருந்தாலும் சரி, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஈமானை ஆட்டி படைக்க எவனுக்கு அருகதை இல்லை என்று அசத்தியவாதிகளை எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். தாவா செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லையா அழகிய அறிவுரை மூலம் எடுத்துரைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லையா தர்க்கம் செய்ய வருகிறானா விவாதத்தை எதிர்கொள்கிறோம். காரண காரியத்தோடு அறிவுபூர்வமாக நியாயத்தோடு தர்க்கம் செய்ய யார் வருகிறானோ அவனை விவாதத்தோடு எதிர்கொள்கிறோம். சிலர் முட்டுச்சந்தில் கத்தி கொண்டிருப்பார்கள், அவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் அறிவுடைமை. பொதுவாக விவாதிக்க தயார் என்று ஒரு களத்தில் வருகின்றான், இதை எடுத்துச் சொல்கிறோம், அவனிடத்தில் விவாதிக்கின்றோம், அவனிடத்தில் சத்தியத்தை எடுத்து பேசுகிறோம், அவனிடம் இருக்கிற அசத்தியத்தை தோலுறுத்தி காட்டுகிறோம் என்றால் அதனால் ஒரு பெரும் கொண்ட சமுதாயம் சத்தியத்தை ஏற்கின்ற ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்றால் அதை எதிர்கொள்ளக்கூடியவனாக ஒரு ஏகத்துவாதி இருக்க வேண்டும். பிறகு வருகிறான் ஒரு சாப பிரமாணம், வா ஓன் கொள்கை சரியா ஏன் கொள்கை சரியா, அல்லாஹ்விடத்தில் சத்தியம் போட்டு விடுவோம், உன்னுடைய கொள்கை சரி என்றால் அல்லாஹ் என்ன நாசமாக்கட்டும், ஏன் கொள்கை சரி என்றால் ஒன்ன நாசமாக்கட்டும், கேட்டுவிட கூப்பிடுகின்றான். அப்பொழுது இவன் பதறிவிட்டானே ஆனால், பின்வாங்கி விட்டானே ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கை வீழ்ச்சி அடைந்து விடும். அதை எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மாஹு,
இப்ராஹிமிடத்திலும் அவர்களோடு வாழ்ந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. என்ன தெரியுமா? இது காலூலி கௌமிகும் இன்னா புராவும் மின்கும் ஓ மிம்மா தாபூதுன மின் தூனில்லா. அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தில் உள்ள சிலரை எதிர்கொண்டார்கள். என்ன சொல்லி எதிர்கொண்டார்கள் தெரியுமா? உங்களிடத்தில் நாங்கள் 2 வகையான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். ஒன்று, நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம். மற்றொன்று, நீங்கள் எந்த இறைவனுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இணையாக கற்பனை செய்த அந்த சிலைகளை எதிர்க்கின்றோம். அந்த இணை வைப்பும் எங்களிடத்தில் இல்லை, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த இணை வைப்பு காரியத்தை செய்வதால் உங்களையும் எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த எதிர்ப்பு இருக்கிறதா? நாம் வரதட்சணை எதிர்க்கிறோம். வரதட்சணை வாங்கி திருமணம் செய்பவனை எதிர்க்கிறோமா? பிதஅத்தை எதிர்க்கிறோம். பிதஅத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை அரங்கேற்றக்கூடிய அந்த சபையை அவனை புறக்கணிக்க தயாராக இருக்கிறோமா? அங்கே தயக்கம் காட்டினால், மௌனியாக இருந்தால் நாம் கோழைகளாக இருக்கிறோம். அசத்தியவாதி ஆட்டி படைக்க ஆரம்பித்து விடுவான். இந்த இடத்திலே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு முன்னோடியாக கையாள வேண்டும். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னிலையிலே சூனியக்காரர்கள் வந்தார்கள். இல்லாத இருப்பதை போன்று ஆக்குவதை போன்று காட்ட வந்தார்களே, அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து நடுங்கி பின்வாங்கி, வேணாமடா, உனக்கும் கொஞ்சம் இருக்கு எனக்கும் கொஞ்சம் இருக்குன்னு ஓடினாரா? வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைசு அத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான், போடு பார்ப்போம். சூனியக்காரர்கள் எல்லாத்தையும் போட்டார்கள். அது உண்மையில் பாம்பாகவே ஆகவில்லை. மூசா நபி போட்டார், அது அற்புதம், பாம்பாக ஆனது. அவர்கள் போட்டதை விழுங்கியது, பிறகு கைத்தடியாக மாறியது. அந்த சபையிலே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அசத்திய கூட்டத்திற்கு ஆடி போகாமல், நடுநடுங்காமல், பயப்படாமல் களம் கண்டதை போல ஒரு ஏகத்துவாதி இருக்க வேண்டும். என்னிடத்தில் இருக்கக்கூடியது சத்தியம், நான் ஏன் சளைக்க வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று இந்த ஏகத்துவ விஷயங்களை எடுத்து வைக்க வேண்டும். நம்மை பார்த்து, ஒரு சிங்கத்தை பார்த்து விரண்டோடுகிற கழுதைகளை போன்றுதான் அசத்தியவாதிகள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் இந்த சமுதாயத்தில் தீமைகளை எதிர்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் எவ்வளவு பேர் என்று இருக்கிறோம் என்கிற எண்ணிக்கையை விட எந்த கொள்கையில் இருக்கிறோம் என்கிற எண்ணிக்கை தான் முக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணிக்கையினுடைய பலத்தை பார்க்காமல் நம்முடைய எண்ணங்களின் பலத்தை பார்ப்பான். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தம் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்னஞ்சிறிய கூட்டங்கள் பிரம்மாண்டமான கூட்டங்களை எல்லாம் மிகைத்து ஜெயித்து விட்டது என்று அல்லாஹ் சொன்னானே, அதற்கான காரணம் அங்கே எண்ணத்தில் தான் பலம் இருந்ததே தவிர எண்ணிக்கையில் பலம் இல்லை. அவ்வளவு ஒரு வேகம் இருக்க வேண்டும். அதே போல இந்த ஏகத்துவவாதி இடத்திலே இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படை அம்சம், நாம் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ அதை அடுத்த தலைமுறையினருக்கு, புதிய தலைமுறையினருக்கு, இளைய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தில் பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கணும்னா இப்படிப்பட்ட தூரநோக்கு செயல் திட்டம் இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு ஒரு 5 தலைமுறையை சார்ந்தவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தகப்பனுடைய தந்தை பாட்டனார் அவர்களுடைய தலைமுறை இருக்கு, நம்முடைய தகப்பனார் இருக்கிறாரு, அவங்க தலைமுறை இருக்குது, நம்ம இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்முடைய பேர பிள்ளைங்க வருவார்கள். 5 தலைமுறையை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை அதிகமானவர்கள் பெறுவார்கள். இந்த 5 தலைமுறையினர்களுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய வகையில் நாம் எல்லா வழிவகை செய்திருக்கிறோமா? ஏகத்துவத்தை சொல்லி இருக்கிறோமா? நாம் ஏற்றிருக்கிற இந்த குர்ஆன், சுன்னா, இதை பற்றி அடிப்படை விஷயங்கள், இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதை எதிர்கொண்ட வரலாறுகள், இத்தனை விஷயங்கள், நபிமார்களுடைய அந்த தியாகங்கள், இவை அனைத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தோமா? இது ஏகத்துவவாதி இடத்தில் இருந்தால்தான் நமக்கு பின்னால் கூட அது எழுச்சி அடையலாம். நம்முடைய காலத்தில் அது முடக்கப்பட்டாலும் கூட, நாம் விரட்டப்பட்டாலும் கூட, நாம் எதிர்க்கப்பட்டாலும் கூட, பிற்காலத்தில் இந்த ஏகத்துவம் ஒரு எழுச்சி அடைகிற நிலை வருமே. அப்பொழுது நம்முடைய பிள்ளை ஏகத்துவவாதியாக இருக்க வேண்டுமா, இணை வைப்பாளனாக இருக்க வேண்டுமா? நம்முடைய பிள்ளை ஏகத்துவவாதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம் கண்முனையில் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும். ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே கல்வி அறிவு இந்த இஸ்லாம் இல்லாமல் போய்விடும் என்றார்கள். உடனே ஒரு நபி தோழர் சொல்கிறார், கைஃப யகூனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அது எப்படி நடக்கும்? நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம், வ நுக்ரியுஹு அப்னானா, எங்கள் குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கிறோம், வ யுக்ரி அப்னாவுனா அப்னாவுஹும், எங்கள் குழந்தைகள் அவர்கள் குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பார்கள். காலம் காலமாக
சங்கிலி தொடராக குர்ஆனை ஓத 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 எப்படி அழியும் கேட்டார்கள் அந்த நபி தோழர்கள். ஒரு நம்பிக்கை, நாங்கள் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறோமோ அதை கரெக்டா சொல்லி கொடுத்துருவோம் என்கிற நம்பிக்கை. அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஓதி கொடுத்தால் மட்டும் பத்தாது, குர்ஆனை ஓதி மனப்பாடம் செய்து கொண்டால் பத்தாது. அமா தரா அன்னல் யகூதவன் நசாரா, நீங்கள் யூத நசாராக்களை பார்க்கவில்லையா? எக்ரவுன தௌராத் வல் இன்ஜீல், அவர்கள் தௌராத் இன்ஜீலை ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வலா யாமலுன மிம்மா ஃபீஹிமா, அதன்படி அவர்கள் நடப்பதில்லையே. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பது முக்கியமல்ல, கற்றதை அதன் வழியிலே நடக்க செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம் என்றார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிமிடத்தில் இறைவன் போட்ட எல்லா சோதனைகளையும் எதிர்கொண்டார். ஒரு சமுதாயத்தை போன்ற ஒரு பலம், அவ்வளவு ஒரு வேகம். நெருப்பில் தூக்கி எறியப்பட்டாலும் கூட நெருப்பு சுடும் என்ற இயற்கை விதிக்கு மாற்றமாக என்னை படைத்தவன் அதை குளிர வைப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை. தூக்கி எறியப்பட்ட பொழுதும் கூட நிலை குலையாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, மனித குலத்திற்கே உன்னை முன்னோடியாகிவிட்டேன், நீ ஒரு முன்னோடி, நீ தான் மாடல், ரோல் மாடல். அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ராஹிம் விட்டாரா? அடுத்த ஒரு பிரார்த்தனை செய்தார், வமின் துர்ரியத்தி, இறைவா என்னை முன்னோடி ஆக்கி இருக்கிறாய், என்னுடைய வழித்தோன்றல்களையும் அப்படியே ஆக்கிரலாமே கேட்டார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? என்னுடைய சோதனைகளை எல்லாம் ஏற்று சகித்து கொள்ளக்கூடியவர்களை, பொறுத்து கொள்ளக்கூடியவர்களை, உறுதிமான்களை முன்னோடியாக ஆக்குவேன். ஆனா அநியாயக்காரர்கள் ஆக்க முடியாது. ஓம் புள்ளைங்கிறதுக்காக வேண்டி அநியாயக்காரர்கள் ஆக்க முடியுமா? ஒலா ஏனாலும் அகுதில் ஆலிமீன், அநியாயக்காரர்களுக்கு இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மறுக்கிறான் என்றால், இப்ராஹிம் அப்பொழுது சந்திக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் தன் கண் முன்னிலையிலே பார்க்கிறார், இஸ்மாயில், இஸ்ஹாக், அடுத்த தலைமுறை இருக்கிறது, இஸ்ஹாக்குக்கு அடுத்து யாக்கூப் என்கிற தலைமுறை இருக்கிறது. 3 தலைமுறைக்கும் இந்த ஏகத்துவத்தை சொன்னார். அதன் விளைவு இஸ்மாயில் இறை தூதர், இஸ்ஹாக் இறை தூதர், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் இறை தூதர். அந்த யாக்கூப் என்ன பாடத்தை தன்னுடைய தாத்தா இப்ராஹிம் இடத்தில் கற்றிருக்கிறார் தெரியுமா? நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாம சாகக்கூடாது, இதான் கத்திருக்கிறார். அதனால் தான் யாக்கூப் அவர்களுடைய மரணத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மவுத். இந்த யாக்கூப் நபிக்கு மரணம் வந்துச்சே, அப்ப நீங்க யாராவது அங்க இருந்தீங்களா? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான் என்ன நடந்துச்சு. அவர் கேட்டார், நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன், நீங்கெல்லாம் அல்லாஹ் வணங்குறீங்க, நான் மௌத்தா போன பிறகு நீங்க யாரை வணங்குவீங்க கேட்டார். அவர்கள் பதில் சொன்னார்கள், யாரை வணங்குவோமா? நஅபுது இலாஹக்க, உங்கள் இறைவனான அந்த அல்லாஹ்வை வணங்குவோம். ஓ இலாஹ ஆபாயிக்க, உங்கள் முன்னோர்கள் பெற்றோர்களுடைய உங்களுடைய மூதாதையர்களுடைய இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்குடைய இறைவனான இலாஹம் வாஹிதா, அந்த ஒரே கடவுளை வணங்குவோம். சொன்னதற்கு பிறகு யாக்கூபுடைய உயிர் பிரிந்து விட்டது. நம்முடைய பிள்ளைகள் இந்த ஏகத்துவத்தில் இருக்கிறார்கள், பிரிந்தது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒவ்வொரு ஏகத்துவத்தில் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் இந்த கொள்கையின் பால் வார்த்தெடுக்கப்பட்டார்களா? அப்பொழுது நம்முடைய உயிர் பிரிகிற பொழுது ஒரு இன்பம் இருக்கும். இதை யோசித்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஏகத்துவவாதி இடத்திலே இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம், நாம் எந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டோமோ, எந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த விஷயத்தை பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த விஷயங்களின்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடத்தைகளை, நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஏகத்துவத்திற்கான ஒரு எழுச்சி ஏற்படும். இல்லை என்றால் பார்த்தா சொல்லுதாங்க சுல்தான், அவன் செயல்ல சைத்தானுங்கன்னு போய்கிட்டே இருப்பார்கள். நம்முடைய நடவடிக்கைகளையும் சார்த்து காட்ட வேண்டும். உடலோடு உயிர், ஒரு நாணயத்தின் இரு முகம். அதுபோல நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த முரண்பாடு இல்லாத வகையில் நாம் நடந்து காட்டினால் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய அளவிலே அசத்தியவாதிகளுடைய உள்ளங்களை திருப்பி இந்த ஏகத்துவ ஜோதியை அவருடைய உள்ளத்திலும் எரிய வைப்பான். இந்த உலகத்திலே இந்த ஏகத்துவ சிந்தனை ஏற்றுக்கொண்ட மக்களாக, இந்த ஏகத்துவ கொள்கைவாதிகளாக இந்த உலகமே மாறும். அந்த காலம் நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இது நடக்காது, இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாக்குறுதி. ஏகத்துவ எழுச்சி வர வேண்டுமா? ஒட்டுமொத்த மனித குலமே அந்த ஓர் இறைவனை வணங்கக்கூடியவனாக படை சூழ வேண்டுமா?
நீங்கள் எந்த ஏகத்துவத்தை சொன்னதற்காக நசுக்கப்பட்டீர்களோ, ஊர் நீக்கப்பட்டீர்களோ, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ, நீங்கள் இந்த நாட்டின், இந்த தேசத்தின், இந்த மண்ணின் ஆட்சியாளர்களாக, இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற மன்னர்களாக உருவாக வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுகிற வாக்குறுதி, வஅதல்லாஹுல்லதீன ஆமனு, அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும், மின்கும் உங்களில் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும், வ அமிலு சாலிகாத் நற்காரியங்களையும் புரியக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாக்குறுதி தருகின்றான். லியஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்ள், இந்த அவர்களை மிகப்பெரிய பிரதிநிதிகளாக ஆக்குவேன், அரசாட்சியை கொடுப்பேன், இந்த உலகத்தின் ஆட்சி அவர்கள் கைக்கு சென்றுவிடும் என்று அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான். யாருக்கு? நீ இறைவனை நம்பி அதே அடிப்படையில் செயல்படுத்தி காட்டு. அதனுடைய மாற்றம், அதனுடைய ஏற்றம், அதனுடைய முன்னேற்றம், ஒட்டுமொத்த உலகமும் ஏகத்துவ கோட்டையாக மாறும். நடக்காதா? எதிரிகள் மாறவில்லையா? நபிகளார் காலகட்டத்திலே எந்த சுஹைல் என்பவர் நபிகளாருக்கு எதிராக காஃபிர்களின் தலைவராக உடன்படிக்கை போட்டாரோ அவருடைய பிள்ளை அபூஜந்தல் முஸ்லீமாக இல்லையா? அபூஜஹலுடைய மகன் முஸ்லீமாகலையா? அபு சுஃபியான் முகமது கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று உஹது யுத்தத்திலே பறைசாற்றிய அபு சுஃபியான் முஸ்லீமாகவில்லையா? அட, ஏகத்துவ வரலாற்றிலே இன்றைக்கு நீங்கள் பாருங்கள். இப்ப நம்ம ஜமாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜமாத்தினுடைய பல்வேறு அறிஞர்கள் இருக்கிறார்கள். எங்கிருந்து வந்தார்கள்? ஏகத்துவத்தை பற்றி சொல்லித் தருகிற ஒரு மதரசாக்களில் கற்றறிந்து மார்க்கத்தை சொன்னார்களா? இப்ப இந்த இயக்கத்தின் மாநில தலைவர் ஃபக்கீர் முகமது அல்தாஃபி ஒரு சுன்னத்துவல் ஜமாத்துல ஒரு மதுஹபை அடிப்படையாக கொண்டு மார்க்கத்தை போதனை செய்து கொண்டிருக்கிற, மார்க்கத்தை தப்பும் தவறுமாக சொல்லித் தருகின்ற இடத்திலிருந்து ஏகத்துவத்தின் பக்கம் ஈர்க்கப்படவில்லையா? அவர்களை ஈர்க்க செய்ததற்கு காரணம் இந்த ஏகத்துவவாதிகளின் சொல்லும் செயலுமாக இருக்காதா? எம்ஐ முகமது சுலைமான் அவர் என்ன ஏகத்துவத்தினுடைய அந்த வாடையிலேயே பிறந்து வளர்ந்தவரா? 20 ஆண்டுகளாக நான் பிஜே அவர்களை விவாதத்துக்கு அழைத்தேன். பிஜே ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று ஓடிக்கொண்டே இருந்த சைஃபுத்தீன் ரஷாத் இருக்கிறாரே, அவருக்கு மாணவராக இருந்தவர் தான் இந்த எம்ஐ சுலைமான். பிஜேக்கு அப்பப்போ ஒரு கடிதம் வரும் சைஃபுத்தீன் ரஷா இடத்துல, நான் உங்களோடு விவாதம் செய்திருந்தால் அப்படி வைக்க வேண்டும், இப்படி வைக்க வேண்டும், அங்கே வைக்க வேண்டும், இங்கே வைக்க வேண்டும் என்று ஏராளமான நிபந்தனைகளை போட்டு போட்டு அப்படியே குழப்பத்தை உண்டாக்கி ஆக மொத்தம் விவாதம் இப்ப நடக்காது என்று தப்பித்து ஓடுகிற கடிதங்களை உருவாக்கி கொடுப்பவர் யார்? சைஃபுத்தீன் ரஷாதிக்கு எம்ஐ சுலைமான் தான். அவருக்கு கூட இருந்து பிஜேக்கு மறுப்பு எழுதி கடிதம் எழுதி கொடுத்து கொண்டிருந்தவர் எம்ஐ சுலைமான். பிறகு இந்த ஏகத்துவத்தின் பக்கம் ஈர்க்கப்படவில்லையா? மாற்றங்கள் ஏற்படும். அதை ஏற்படுத்துவோம் நாம் அல்ல, அல்லாஹ். நம்முடைய வேலை என்ன? சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டிய வேலை இருக்கிறது, தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற வேலை இருக்கிறது. எந்த ரப்புல் ஆலமீன் காபத்துல்லாவை விட்டு நபிகளார் விரட்டடிக்கப்படுகிற நேரம் வந்ததோ அதே காபாவை வெற்றி கொண்டு சாவியை ஒப்படைத்தானா இல்லையா நபிகளாருக்கு? யோசித்து பாருங்கள். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்றோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு மாவட்ட மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் வரவில்லையா? அட, மாநில மாநாடு வேண்டாம் என்று ஏன் மாவட்ட மாநாடு? எழுச்சியினுடைய ஒரு வகையான மாற்றம், அதனுடைய வெளிப்பாடு அதானே. இதற்கெல்லாம் அடித்தளம் என்ன? இதற்கு முன்னால் இந்த ஏகத்துவத்தை சொன்னவர்கள் தமிழகத்தின் ஒரு கிளையாக இருந்தவர்கள் இன்றைக்கு 800க்கும் மேற்பட்ட கிளைகளாக இருந்து கொண்டு தமிழகத்திலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ எழுச்சியை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான் என்றால் இந்த ஏகத்துவவாதிகளிடத்தில் ஒரு சிலரிடத்தில் இருந்த அந்த கொள்கை உறுதி, அந்த சகிப்புத்தன்மை, அந்த அசத்தியவாதிகளை எதிர்கொள்ள ஒரு தைரியம், இந்த மாதிரியான பல உத்வேகமும் பல காரணிகளும் தான் இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே தமிழகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு தௌஹீத் எழுச்சியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு, இது இந்த சமுதாயத்தின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முடிவு அல்ல, இது ஒரு தொடக்கம் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? நீங்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக இந்த சபையில் பெரும்பான்மையாக காட்சியளிக்கப்பட்டாலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு மைனாரிட்டி. நீங்கள் வீட்டுக்குள் போய் நிற்பீர்கள், நான் குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றுவேன் என்று சொல்வீர்கள். வீட்டில் உள்ள 8 பேர் உங்களை எதிர்த்து நிற்பார்கள். யார் மெஜாரிட்டி? எங்கே தௌஹீத் இருக்கிறது?
எங்கே வளர்ச்சி அடைந்து விட்டது என்று நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொற்பம்தான். அத்தனை பேரையும் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்றால் இங்கே சொல்லித்தரப்பட்டிருக்கிற அத்தனை அம்சங்களையும் நாம் உள்ளத்தில் சுமந்தவர்களாக தௌஹீதின் எழுச்சிக்காக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், என்னுடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும், என்னுடைய உயிர் இருக்க வேண்டும், என்னுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று உணர்ந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒவ்வொரு அணுதினமும் அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சளைக்காமல், பின்வாங்காமல், ஓடிவிடாமல், தளர்ந்து விடாமல் எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. இந்த தரணி முழுவதும், இந்த உலகம் முழுவதும் இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக எல்லா மக்களுக்கும் அந்த ஏக இறைவன் நேர்வழியை வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்